மதுரை மீனாட்சி அம்மன் என்னோடய வாழ்க்கையில் நடத்தின அதிசயங்கள் வந்துட்டு நிறையங்க. அது வந்துட்டு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் இப்போவும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அதிசயமான விஷயத்தை தான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, எனக்காக வந்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வாழ்க்கையில் இப்போ வந்துட்டு எனக்கு 7 நாட்டு சனி நடந்துகிட்டு இருக்குங்க. நான் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம். எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் குடும்பத்துக்குள்ளே இன்னொரு ஃபேமிலி மெம்பரும் அதே ராசி அதே நட்சத்திரம் தாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டங்கள் வரும் பாருங்கள். ஆனாலும் வந்துட்டு என்னோடய தெய்வ சக்தி என் கூட இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு அந்த கஷ்டங்களை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுலபமாக கடந்து வர முடியுது. நான் வந்துட்டு முன்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆக மொத்தத்தில் வந்துட்டு நான் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்த பின்னாடி படாத கஷ்டங்கள் இல்லை, படாத வேதனைகள் இல்லை. கல்லும் கூட கண்ணீர் விட்டு அழுதுருங்க, அந்த அளவுக்கு கஷ்டங்கள். தெய்வமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறமேன்னு சொல்லி மனம் கலங்கி நிற்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டங்கள், தாங்க முடியாத கஷ்டங்கள், வேதனைகள், வலிகள், பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு இந்த மீனாட்சி அம்மன் தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்த பின்னாடி தாங்க எனக்கு கஷ்டம் வாழ்க்கையில் அப்படியே சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ கஷ்டங்கள் தாங்கவே முடியலை என்னால். நம்ம மனசை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆறுதல் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம மனசை வந்து குத்தி கிழிக்கிற மாதிரி நிறைய பேர் நடந்துக்குவாங்க. அதுவும் நம்மளை சுற்றி இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் பட்டப்பாடு அவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அவ்வளோ ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுக்கே வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுக்கு, ஒவ்வொரு நேரம் செலவுக்கு கையில் ₹1 இல்லாமல், ஒரு 50 பைசா இல்லாமல் கூட நிறைய நாள் இருந்திருக்கேன் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க நேரத்தில் கை கொடுத்ததான் என்னோடய மீனாட்சி அம்மன். என்னோடய குடும்பத்தில் பாருங்கள், என்னோடய அம்மா, என்னோடய அம்மாவுடைய அம்மா, என்னுடைய தாத்தாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய சிவனடியார். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் எங்கள் குடும்பமே வந்து ஒரு ஆன்மீகத்தால் நிறைஞ்சதுங்க. என்னோடய மாமனார் பார்த்திங்கன்னு சொன்னால் குலதெய்வ சாமியாடி, பெரிய சாமியாடி. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டு தாங்க சாமியாடி. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக குடும்பத்தில் பிறந்துட்டு ஆனாலுமே கஷ்டம் எனக்கு கொஞ்சம் தாங்க முடியல. ஆனால் இதில் வந்துட்டு எங்கள் அம்மா குடும்பத்தை தவிர எங்கள் குடும்பத்துக்கு வந்த பின்னாடி அதிகமாக சாமி கும்பிட நான் ஒரு ஆள் தாங்க. மற்ற யாரும் வந்துட்டு அந்தளவுக்குலாம் வந்துட்டு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி நான் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் போனதில்லை. அதுக்கு பின்னாடி நான் ஒரு வாட்டி எங்கள் அம்மா இறந்த பின்னாடி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா உடனே பார்க்கணும் போல் இருந்துச்சு. எங்கள் அம்மா இல்லாமல் என்னால் வந்துட்டு வாழ முடியலை. என்னோடய பிள்ளைகளுக்காக தான் நான் உயிர் வாழ்ந்தேன்னு சொல்ல முடியும். எங்கள் அம்மா முகம் வந்துட்டு எனக்கு பார்க்கணும் போல் ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஏக்கமாயிருச்சு கைக்குள்ளேயே வளர்ந்ததுனால. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நான் போன இடம் தான் மீனாட்சி அம்மன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போனோன்னே நான் எப்போவுமே பாருங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்குது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஒவ்வொரு விஷயமும் நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. அப்படியே எனக்கு எங்கள் அம்மாவே நேராக பார்த்தது மாதிரி, எங்கள் அம்மாவோட சாயிலே மீனாட்சி அம்மன் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடச்சிச்சு. நம்ம அம்மா கூட இருக்காங்க, நம்ம அம்மா எங்கேயும் போகல, நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்ற ஒரு நினைவோடய வந்துட்டு. அது மட்டும் இல்லைங்க, அந்த அம்மா வந்துட்டு என் கூடவே இருந்தாங்க. ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் கை கொடுத்தாங்க. என்னோடய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னோடய சொந்தக்காரங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, எங்கள் ஃபேமிலிக்கு நல்லா பழக்கமானவங்க, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படத்தக்க அளவில் வந்துட்டு என்னோடய வளர்ச்சி இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் சக்ஸஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படியே பாதாளத்தில் ரொம்ப தள்ளப்பட்டு, ரொம்ப வேதனைப்பட்டு, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே நிறைய நாள் தண்ணி குடிச்சிட்டு பட்னியாக கிடந்த நாட்கள்லாம் இருக்குதுங்க. என்ன செய்வேன், குழாயில் தண்ணி அடித்து, மதுரையில் பெரும்பாலும் வந்து நல்ல தண்ணி குழாயில் தான் எல்லாமே புழங்குவாங்க. அப்படி சில வீடுகள் வந்து போர் போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த தண்ணியை அடித்து செம்பு நிறைய குடிச்சிட்டு படுத்த நாட்கள்லாம் நிறைய இருக்குங்க. வரக்காப்பியை போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த நாட்கள்லாம் நிறைய இருக்குது. நிறைய கஷ்டங்கள்லாம் சொல்ல முடியும். என்றைக்கு நான் மீனாட்சி அம்மனை போயிட்டு கோவிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நான் வந்தனோ அன்றைக்கிருந்து என்னோடய வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான நாள் இருக்குது. அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க. அப்படி நான் போய்கிட்டே இருந்தேன்னா, நான் போய்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே என்னையே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் நல்லதாக நடக்குது, நம்மளுக்கு மட்டும் கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்க சொன்னால் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு என்னோடய வாழ்க்கை வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே என்னோடய லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அந்தளவுக்கு வந்துட்டு மீனாட்சி அம்மன் வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயத்தில் இன்றைக்கி வரைக்கும் என் கூடவே இருக்கிறத தான் நான் உணர்றேன். நாங்கள் பெங்களூருக்கு வந்துட்டு 10 வருஷம் ஆக போதுங்க. ஆனாலுமே என்னோடய பூஜை ஏரியாவில் பாருங்கள், பிரதானமாக இருக்கக்கூடிய பிரதான தெய்வம் வந்துட்டு மீனாட்சி அம்மன் தான் என்னோடய குலதெய்வம். என்னோடய எல்லா தெய்வங்களுமே என் கூடவே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த மீனாட்சி அம்மனை என்றைக்கு நான்
கைதொழுக ஆரம்பித்தனோ, வணங்க ஆரம்பித்தனோ, அன்னைக்கிருந்து என்னோடய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக உங்களுக்கு கஷ்டம்லாம் வரலையா? நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. கஷ்டங்கள் எல்லாருக்குமே வரும். இப்போவும் நான் வந்து நிறைய கஷ்டங்கள்ல தான் இருக்கேன். மனவேதனையில தான் இருக்கேன். ஆனாலுமே பாருங்க, ஒரு தெய்வ சக்தி என் கூடவே இருந்து என்னை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறத என்னால் வந்து கண்கூட பார்க்க முடியுது. ஒவ்வொரு நேரத்துலையும் ஏதோ ஒரு தடவையில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க. போச்சு, முடிஞ்சு நம்ம லைஃப் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஒரு காயம் இல்லாமல், ஆனால் வலி மட்டும் இருந்துச்சு. ஒரு 1 வீக் வலி இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் நான் தப்பிச்சது அந்த அம்மனோட அருளால் தான். நிறைய நேரம் ஒரு தடவை கிடையாது, நான் ஒவ்வொரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தெய்வம் வந்து நம்ம கைப்பிடிச்சு நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு விலகி போயிடும். அதே மாதிரி தான் மீனாட்சி அம்மன். எனக்கு அம்மா நினப்பு வந்துச்சுனாலும் டக்குன்னு போகிற இடம் மீனாட்சி அம்மன் கோயிலாக தான் இருக்கும். நான் மதுரையில் இருந்தபோது வாரத்தில் 2 நாளைக்கு நான் மீனாட்சி அம்மன் கோயில் போயிடுவேங்க.